Hello everyone. A smart expense tracking system with OCR and chatbot assistant. நான் மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். என்னோட செலவு வந்து பார்த்தா 35,000 வருது. இது எப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியல. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய யூசர்கிட்டவே இருக்குது. இதை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு எக்ஸிஸ்டிங்காக எல்லாருமே என்ன மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கிங் சிஸ்டமை மேனுவலாக அவங்களோட டேட்டா என்ட்ரி பண்ணிவிட்டு பட்ஜெட் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்குது. பட் நம்ம ப்ரொபோஸலாக என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கிங் சிஸ்டம் ப்ளஸ் chatbot. இப்போ எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கிங் சிஸ்டம் வந்து ஒரு வெப் பேஜ் மாதிரி கிரியேட் பண்ணிவிட்டு அதில் யூஸர் ரெஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணியிருக்க அப்புறமா இவங்க வந்து மேனுவலாக என்ட்ரி பண்ணிக்கலாம், ப்ளஸ் வந்து வாய்ஸ் வச்சு நம்மளால என்ட்ரி பண்ணிக்கலாம். இப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு மந்த்தை கொடுக்குறீங்க. இந்த மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு இவ்வளோ 30,000 சேலரி வருது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட இஎம்ஐ எவ்வளோ, என்னோட ஹவுஸ் ரெண்ட் எவ்வளோ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஷாப்பிங் இவ்வளோ பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் என்னோட என்டர்டைன்மெண்ட். ஸோ இந்த மாதிரி இருக்கிற டேட்டா எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு ஒரு ரேஞ்சை ஃபிக்ஸ் பண்ணுறோம். இப்போ 30,000 இருந்துச்சுன்னா 25,000 வரைக்கும் நீங்கள் செலவு பண்ணிக்கலாம். அந்த 25,000 மேலே வந்துச்சுன்னா அவங்க ஹை லெவலில் செலவு பண்ணுறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஹை லெவலில் செலவு பண்ணும்போது அவங்க இமெயில் ஐடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அலர்ட் வர மாதிரி இருக்குது. ஸோ இது கூட வந்து சேர்த்து ஒரு டைமாக மேனுவலாக பண்ணுறது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்புட்டாக ஒரு இமேஜஸ் எக்ஸாம்பிள் சொல்ல போனால் பில்லு. ஓகே, ஸோ நம்ம ப்ரோட்டோடைப்பாக பில் மாதிரி நம்ம ரெடி பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் இன்புட்டாக அந்த இமேஜஸ் பில்லு கொடுக்கும்போது என்னன்னா அதில் இருக்கிற டெக்ஸ்ட் ஓசிஆர் வச்சு ரீட் பண்ணிவிட்டு அது ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்பென்ஸில் போய் ஆட் ஆகிடும். இப்போ எக்ஸாம்பிள் சொல்ல போனால் ஷாப்பிங் வந்து இப்போ நீங்கள் ஆல்ரெடி 10,000 பண்ணியிருக்கீங்க. இப்போ திருப்பி அகைன் 5,000 பண்ணியிருக்கீங்க. அந்த பில்லு நீங்கள் கொடுக்கும்போது ஆல்ரெடி 10,000 இருக்குது, இப்போ 5,000 ஓசிஆர் டெக்னிக் ரீட் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக் 15,000 சொல்லிட்டு கன்வெர்ட் பண்ணிக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சேட்பாட் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஃபினான்ஸ் பேஸ் பண்ண மாதிரியோ இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் எக்ஸ்பென்ஸ் பேஸ் பண்ண மாதிரி நீங்கள் கொஸ்டின்ஸ் வந்து டெக்ஸ்ட் ஆர் வாய்ஸ். ஸோ வாய்ஸ்னா இங்கிலீஷ். ஸோ இதை பேஸ் பண்ண மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா அது உங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணி கொடுக்கும். இந்த மாதிரி சிஸ்டம் இருக்கும்போது எல்லாருக்குமே வந்து ஈஸியாக டேலி பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் அவங்க எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ண முடியும்.